ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்காக நல்ல நல்ல கேம்ஸ் எல்லாம் தேடி லிஸ்டா போடுற எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு லைக் பக்கத்துலயே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தட்டி விட்டுருங்க. ஹைப் பண்ணீங்கன்னா அடுத்த 4 நாளைக்கு நல்லதே நடக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ரைட், ஓவரா பேசாம வீடியோ ஆரம்பிக்கலாமா? இந்த லிஸ்ட்ல நம்ம 10th பார்க்க போற கேம் தான் காட்ஸ் லேயர் RPG ரோக்லைக். கேமோட பேர்ல இருக்க மாதிரி இது ஒரு தரமான RPG கேமுங்க. உங்கள எத்தனை பேர் காட் ஆஃப் வார் கேம் ஆடி இருக்கீங்க? அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த கேம்குள்ளயும். இந்த கேம்குள்ள இருக்க கிரீக் கார்ட்ஸ் எல்லாம் நீங்க தேடி போய் போட்டு தள்ளணுங்க. நான் சொன்ன அளவுக்கு இந்த கேம் சிம்பிளா இருக்காது. கேம்குள்ள நீங்க போட்டு தள்ள வேண்டிய கார்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்கல்ல, அவனுங்க எல்லாத்துக்குமே டிஃபரெண்டான யூனிக்கான வேற லெவல் பவர்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அவனுங்க கூட எப்படி சண்டை செஞ்சு அவனுங்களை போட்டு தள்ளுறீங்க அப்படின்றது தான் அந்த கேமோட கான்செப்டே. இது ஒரு ரோக் லைக் RPG கேமுங்க. ரோக் லைக்னா வேற ஒன்றும் கிடையாது. கேம்ல இப்ப நீங்க ஒரு லெவல் முடிக்கிறீங்கன்னு வைங்களேன், அதே மாதிரியான லெவல்ஸ் உங்களுக்கு சேமா ரிப்பீட் ஆகாது. தரமான ப்ரூட்டல் காம்பேக்ட் எல்லாம் அந்த கேம்குள்ள இருக்கு. உங்களோட வெப்பன்ஸா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களால அப்கிரேட் பண்ணிக்க முடியும். விஷுவல்ஸ் எல்லாம் தாறுமாறா இருக்குங்க. காட்ஸை தவிர்த்து நீங்க போற வழியில இந்த மான்ஸ்டர்ஸ் கிரியேச்சர்ஸ் எல்லாம் உங்களை போட்டு தள்ளுறதுக்கு வருவானுங்க. அவனுங்க எல்லாத்தையும் போட்டு பொழுது கட்டி உங்களை நீங்களே பவர் அப் பண்ணிக்க முடியும். ஒரு அண்டர்ரேட்டட் RPG கேம் தான் இந்த ஒரு காட்ஸ் லேயர். பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 9th பார்க்க போற கேம் தான் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்டர். பேரை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த கேம்குள்ள நீங்க கார் அண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் கிராஸ் ஆகிற மாதிரியான சம தரமான பிரிட்ஜஸ் எல்லாம் நீங்க கேம்குள்ள கட்டணும். இந்த சின்ன வயசுல படிக்கும்போது நான் இன்ஜினியர் ஆவேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்திருப்பீங்கல்ல. அதுக்கப்புறம் இன்ஜினியருக்கு படிச்சா வேலை கிடைக்காதுன்னு படிக்காம இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி உங்களோட ஆரம்ப கட்ட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு உங்களோட இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் எல்லாம் மொத்தமா அந்த கேம்குள்ள இறக்கி செமையான பிரிட்ஜஸ் எல்லாம் கட்டிக்க முடியும். இது இந்த மாதிரி ஒரு பிசிக்ஸ் பேஸ்டு பசில் கேமுங்க. விஷுவல்ஸ் எல்லாம் சத்தியமா தாறுமாறா இருக்கும். இந்த கேம் ஆடினீங்கன்னா மூளைக்கு ஓவர் டைம் வேலை கொடுப்பீங்க. அப்ப எந்த அளவுக்கு கேம்குள்ள இருக்க பசில்ஸ் எல்லாம் செமையா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாத்துக்கோங்க. நிறைய சேலஞ்சிங்கான பசில்ஸ் கேம்குள்ள இருக்கு. உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி இந்த கேம்குள்ள இருக்க பிரிட்ஜை எப்படி வேணாச்சும் கட்டிக்க முடியும். ஒரு லெவலுமே யூனிக்கா இருக்கும். நீங்க ஏதாவது பிரிட்ஜை கட்டும் போது சரியா கட்டாம சொதப்பி விட்டீங்கன்னா சோலி முடிச்சு கார் அந்த பிரிட்ஜை ஒழுங்கா கிராஸ் ஆகாம கீழே விழுந்துரும். அப்புறம் என்ன லெவல் முடிஞ்சிரும். திரும்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பிரிட்ஜை கட்ட ஆரம்பிக்கணும். சம் இன்ட்ரெஸ்டிங்கான பசில் பிளாட்ஃபார்ம் அட்வென்ச்சர் கேம், சம டைம் பாஸ் ஆன கேம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 8th பார்க்க போற கேம் தான் ஃபார்ம் அவுட் ஃபார்மிங் சிமுலேட்டர். இது இந்த மாதிரி ஒரு வேற லெவலான ஃபார்மிங் சிமுலேட்டர் கேம். சிம்பிளா இந்த கேம்குள்ள நீங்க ஒரு ஃபார்மரா இருந்து ஃபார்மிங் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நீங்க கேம்குள்ள முடிக்கணும். இந்த விவசாயம் பண்றதையே இந்த கேம்குள்ள நிறைய எங்கேஜிங்கான மினி கேம்ஸா கொடுத்திருக்காங்க. கேம் ஆடி அவனுக்கு உங்களுக்கு கேம்குள்ள கொடுக்குற அந்த வேலையெல்லாம் முடிச்சீங்கன்னா அது உங்களுக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கா ரிலாக்ஸிங்கா இருக்குங்க. மாட்டை வளர்த்து அதுல இருந்து பால் கறக்கிறது, அது அந்த மாதிரி லோக்கல் கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல,